11 மாணவர் கடத்தல் விவகாரம் பேசப்படுகிறது. திருகோணமலையில் கடற்படையினரின் கன்சைட் ரகசிய தடுப்பு முகாம், சித்திரவதை முகாம், முல்லைத்தீவில் இயங்கிய கோத்தபாயவின் ராணுவ வதை முகாம் சட்ட ரீதியாக வெளிக்கொண்டு வரப்பட்ட வழக்காக இந்த வழக்கு இருக்கின்றது. 2008 ஆண்டு காலப்பகுதியிலே இந்த வழக்கு நீதிமன்றத்தில் எடுத்துக் கொள்ளப்படுகிறது. மிகவும் பரபரப்பாக இருக்கின்றது. அதன் பின்னர் தான் கௌரி சங்கரி தவராஜா அவர்களின் அந்த விண்ணப்பத்திற்கு பின்னர் நீதிமன்றம் அதிர்வலைகளை ஏற்படுத்திய பின்னர் சர்வதேச ரீதியாக சர்வதேசத்தின் போர்க்குற்றங்களுக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய ஸ்டீபன் ரப் அவர்கள் குறித்த திருகோணமலை வதை முகாம் இருந்த பகுதியை பார்வையிடுகிறார். அந்த நிலையில் அந்த காலப்பகுதியில் இலங்கைக்கான அமெரிக்க தூதுவரும் அவரோடு உடன் இருந்த காட்சிகளையும் பலரும் பார்த்திருப்பீர்கள். இவ்வாறாகத்தான் அந்த சம்பவங்கள் வெளிக்கொண்டு வரப்பட்டது. இதனை வெளிக்கொண்டு வந்ததில் மிக முக்கியமாக இருந்தவர் இவர்தான். இப்போது ஒரு கடற்படையின் புலனாய்வு பிரிவுக்கு பொறுப்பான கடற்படை தளபதி கைது செய்யப்பட்டிருக்கார். அடுத்த கைது வசந்த கர்நாகொடவை நோக்கி நகரப் போகிறதா அல்லது அடுத்த கைது எவ்வாறான நிலையில் நகரும் என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். ஜனவரி 30 வரைக்கும். இதில் அவதானிக்கப்பட வேண்டிய ஒரு முக்கியமான பகுதி, சட்டமாதிப திணைக்களத்தின் உயர் அதிகாரிகளாக கடமையாற்றிய பிரதி மன்றாடியார் நாயகம், சவேந்திர பெர்னாண்டோ மற்றும் சுகத் கமலத் ஆகிய இருவரும் இலங்கை கடற்படையினரால் கடத்தப்பட்டதாக கூறப்படும் 5 மாணவர் உட்பட 11 தமிழ் இளைஞர்கள் கடத்தல் தொடர்பாக புலனாய்வு திணைக்கள விசாரணைகளில் சந்தேக நபர்களான கடற்படை அதிகாரிகள் சார்பாக எவ்வாறு தலையிட்டனர் என்பதை குற்றப்புலனாய்வு திணைக்களம் சமர்ப்பிக்க வேண்டும் என்கின்ற ஒரு கட்டளை பிறப்பிக்கப்பட்டதோடு மட்டுமல்லாது சிஐடி, அதாவது குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினுடைய அத்தியட்சகராக இருந்த சாணி அபேசகர நீதிமன்றத்தில் வெளிப்படுத்தியமை சமூகங்களிலும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. 11 இளைஞர்கள் கடத்தல் தொடர்பான விசாரணைகளை மேற்கொண்ட குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவின் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் சாணி அபேசகர 2019 கார்த்திகை மாதத்தில் ஏற்பட்ட ஆட்சி மாற்றத்தின் பின்னர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளர் பதவியிலிருந்து அகற்றப்பட்டு தென்மாகாண சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் போலீஸ் மாதிவின் செயலாளராக நியமிக்கப்பட்டதை அடுத்து குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவின் திணைக்கள பணிப்பாளர் பதவியிலிருந்து அகற்றப்பட்டதை எதிர்த்து சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் சாணி அபேசகர உயர் நீதிமன்றத்தில் அடிப்படை மனு ஒன்றை தாக்கல் செய்கிறார். தன்னுடைய பதவியை முறையற்ற விதத்திலே நீக்கியது தொடர்பில் அடிப்படை உரிமை மீறல் மனு ஒன்று தாக்கல் செய்யப்படுகிறது. குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் 5 மாணவர் உட்பட 11 தமிழ் முஸ்லிம் இளைஞர் கடத்தல் தொடர்பாக விசாரணைகளை நடத்திய போது மறைக்கப்பட்ட பல திடுக்கிடும் தகவல்களான திருகோணமலை கடற்படை கன்சைட் ரகசிய தடுப்பு முகாம், கோத்தபாய ராஜபக்சவின் முல்லைத்தீவில் இயங்கிய கோத்தபாய ராணுவ வதை முகாம் சட்ட ரீதியாக வெளிக்கொண்டு வருவதற்கு நீதிமன்றத்தில் நடைபெற்ற ஆட்கொணர்வு மனு விசாரணையில் சாட்சியம் அளித்த புலனாய்வு பிரிவின் சிரேஷ்ட விசாரணை பிரிவின் பொறுப்பதிகாரியான நிசாந்த டி சில்வா வழங்கிய முழு ஒத்துழைப்புமே முக்கிய காரணமாகும்.